பாருங்கள் எங்கள் பச்சை மிளகா தோட்டத்தில் எத்தனை பச்சை மிளகா காய்ச்சிருக்குதுன்னு. பச்சை மிளகா பொறிச்சிட்ருக்குறேங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நம்மளே வீடியோ எடுத்துகிட்டு இந்த பதிவெல்லாம் போட்டிருக்குறேங்க. எத்தனை தான் பச்சை மிளகா பழுத்திருக்குதுன்னு பாருங்கள். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க மொத்தத்தில். அதனால் நம்ம வீடியோவில் நான் இருக்க மாட்டேன், காய் பறிக்கல. இல்லாட்டி காய் தான் இருக்குது, நாய் இருக்க மாட்டேன், பார்த்துக்குங்க. எத்தனை காய் காய்ச்சிருக்குதுன்னு பாருங்கள். பொறிச்சு வச்சுருக்கிற சாக்கில் உள்ளே இருக்குதுங்க. அதுவாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பொறிச்சிட்ருக்குறோம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா விலையே இல்லை, அதனால் பழுக்கிற விட்டுட்டுங்க கொஞ்சத்து காயை. பாதி காய் பழுத்துருச்சுங்க, பாதி காய் விலை கேட்பாங்கன்னு சொல்லி பொறிச்சிட்ருக்குறோம். டெய்லி ஒரு 4 கிலோ 5 கிலோ பொறிச்சிட்ருக்குறேங்க. பச்சை மிளகா சுத்தமாக விலையில்லை. ஹோட்டல் கடைக்கு கொடுப்போம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு, பேக்கரிக்கு இதுக்கெல்லாம் கொடுப்போங்க. அப்புறம் பழுத்த மிளகாய் பார்த்திங்கன்னா பழுக்கு போட்டு வர மிளகாய் ஆக்கிடலாம்னு பழுக்கிற விட்டுட்டுங்க கொஞ்சம். அதனால தான் கொஞ்சம் பழுத்துருச்சுங்க. காய் அருமையாக பிடிச்சிருக்குதுங்க நம்ம தோட்டத்தில் தான். செலவெல்லாம் எதுவும் இல்லைங்க, மருந்தடிக்க வேண்டியதில்லை. ஒரு உப்பு ஒன்று வச்சு விட்டா போகுது. சொட்டு நீரில் தான் பாஞ்சிட்டு இருக்குது. பாருங்க, காடு ஊற காயாக இருக்குது, விலை இல்லாத போச்சுங்க. அதனால் வரமிளகாய் குட்டுலன்னு சொல்லி பழுக்கிற விட்டுருக்குறோம். அருமையாக காய்ச்சிருக்குதுங்க. ஆனால் விளைச்சல் இருந்து என்ன பண்ணுறதுங்க, லாபம் விலை இல்லாத போச்சுங்க. எல்லா செடியிலையும் நல்லா காய்ச்சிருக்குது. நம்ம எது வச்சாலும் விவசாயத்தில் இப்படித்தான், நல்லா விளைஞ்சா விலை இல்லை, விலையிலன்னா விலை இருக்குது. தக்காளி காய் பார்த்திங்கன்னா 7 கிலோ 100 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. நம்ம என்ன ரேட்டுன்னு விற்கிறோங்க, டிப்பர் 50 ரூபா 60 ரூபா 70 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அதனால் தக்காளி பழம் வைக்க வேண்டான்ட்டு பச்சை மிளகாய் வச்சிங்கன்னா பச்சை மிளகாய் சுத்தமாக விலையில்லை. வெண்டைக்காய் வேணால் ஓரளவுக்கு விற்கிதுங்க, அந்தெல்லாம் இருக்குது. அது பொறிச்சிட்டு இருக்கிறனாங்க. டெய்லியும் பொறிக்கணுங்க. ஒரு 7 கிலோலேருந்து 5 கிலோ 6 கிலோ வருங்க, நம்மளாம் வராது. ஆனால் இந்த பச்சை மிளகாய் எப்படி பழுக்கிறக்கே விட்டுலாம்ட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், நல்லா தான் காய்ச்சிருக்குது. வரமிளகாய் விட்டுட்டிங்கன்னா பழுக்கிறதுக்கு போட்டு வேக வச்சு போட்டோங்கன்னா கிலோ ஒரு 300 ரூபாய்க்கு போகுங்க. அதனால் வரமிளகாய் விட்டுடலாங்க, பழுக்கிறதுக்கு விட்டுடலாம். பார்த்தீங்களா எப்படித்தான் காய்ச்சிருக்குதுங்கன்னு. அருமையாக காய்ச்சிருக்குது, நல்ல செடிங்க. இது பேர் லலிதாவுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க, கத்திரிச்சி மிளகா செடி பேர். பாருங்க, காய் உரிச்சிட்டு இருக்கிறேங்க. நம்மளுக்கு பதிவெல்லாம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை, நம்மளே பதிவு பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக பதிவு எடுக்கிறதுக்கு அது ஒரு குச்சி ஒன்று வச்சுருந்தேன், அதையும் காணாது போச்சு. அதனால் நம்ம பொறிச்சிட்டு இருக்கிற காயத்தை வீடியோ எடுக்க முடிஞ்சுது. பாருங்கள், நம்ம பதிவெல்லாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.